வணக்கம் நேயர்களே, கடவுளருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க போகிறது வார ராசி பலன் 6ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான் பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்க்குறத விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்கும். உதாரணமாக லக்னங்கிறது உங்கள் ஜாதகத்தில் லான்னு போட்டிருக்கோம், அதை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? உதாரணமாக ஒரு விருச்சிக ராசி ஒரு மகர லக்னம்னா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது அது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் ஒரு நல்ல ஒரு மேட்டர் டிப் ஆஃப் த வீக்காக இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கடகராசி. கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சந்திரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாரத்தின் முற்பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் 5ல் இருக்கார். ஸோ 5ல் குழந்தைகளாக ஒரு சின்ன மனக்கலக்கங்களோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அது திங்கக்கிழமை மட்டும். அதுக்கப்புறம் எல்லாமே சூப்பராக போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 2ஆம் அதிபதியான சூரியன் 9ல் இருக்கும்போது குடும்பத்திற்காக கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும். இருந்தாலும் நல்ல வெற்றிகளும் சந்தோஷமான இருக்குமானா கண்டிப்பாக இருக்குங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் உள்ளவர்களால் சின்னதாக வாக்குவாதங்கள் இருக்கும். யாராச்சும் வீட்டில் இருக்கிற ஒரு மெம்பர் நம்மளை கொஞ்சம் டென்ஷன் படுத்துவாங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. பணம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஓகே. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு இப்போ 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் பிரயாணம் பண்ணும்போதோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் செலவு பண்ணும்போது எதுக்காக செலவு பண்ணுறோங்கிறது யோசித்து செலவு பண்ணுங்க. ஏதாவது தேவையில்லாத ஒரு விஷயத்தை யாராச்சும் சொல்லி நம்மளை விரயம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. சொத்துக்கள் விற்பனை சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதியான சுக்கிரன், 4 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு இப்போ அது எங்கே இருக்கும்போது உங்களுக்கு அது 10ல் இருக்கும்போது 4, 10 என்ன மாதிரி விஷயங்கள் 4, 11, 10ன்னும் போது நல்ல லாபங்கள் வரும். பூமி சம்மந்தமான விஷயங்கள் இப்போ நீங்கள் எடுக்கிற எஃபோர்ட்டில் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. தாயாருக்கும் உங்களுக்கும் ஏதாவது டிஸ்பியூட் இருந்தால் அது கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு 5ஆம் அதிபதியான செவ்வாய். 5ஆம் அதிபதி செவ்வாய் இப்போ உங்களுக்கு 9ல் இருக்கும்போது புனித யாத்திரைகள், குலதெய்வ வழிபாடு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக இருக்கும். தாய்மாமன் வீட்டுக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள், அதுக்கான பிரயாணம் சம்மந்தமான விஷயம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 6 மற்றும் 9ஆம் அதிபதியான குரு 12ல் இருக்கும்போது வேலை விஷயத்தில் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். அச்சீவ் பண்ணுவீங்க, பட் இருந்தாலும் ரொம்ப பிரயாணம் பண்ணுறீ கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஸோ அதில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 7, 8ஆம் அதிபதியான உங்களுக்கு சனி 9ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கினுள்ள ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்பா கிட்ட பேசும்போது பழகும்போது அப்பாவுடைய வார்த்தைகள் நம்மளை புண்ணாக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. வெளிநாட்டில் இருக்கவங்க கொஞ்சம் பொருளாதாரம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள், அப்பாவுடைய விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. ஏன்னா அவர் கொஞ்சம் உடல்நலம் சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறனால கொஞ்சம் வைத்தியம்லாம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கடக லக்னமாக சனி தசாபுத்தி வந்தவர்கள். சனி பார்த்திங்கன்னா அந்த 8ஆம் அதிபதினு வரனால கொஞ்சம் மன உளைச்சலை கண்டிப்பாக கொடுப்பார். கொஞ்சம் அதிகமாக முதலீடுகளை வெளிநாடு முதலீடாக இருந்தாலும் சரி, எந்த முதலீடாக இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. கொஞ்சம் ஆஃப் பண்ணி இருக்கிறது ரொம்ப நல்லது. கடகலகனமாக புதன் தசாபுத்தி அந்தரங்கள் பார்த்திங்கன்னா 3 மற்றும் 12ஆம் அதிபதி புதன் 8ல் இருக்கும்போது கவனம் தேவை. அக்ரிமெண்ட், டாக்குமெண்ட், செக்கு சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. கடக லக்னமாக கேது தசாபுத்தியும் ஏதாச்சும் வெடுக்கெடுக்கணும் பேசிடுவோம், ஏதாச்சும் எமோஷனாக கத்துறது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கடக லக்னமாக சுக்கிரன் தசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் 4, 11 10ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், சொத்துக்கள் ஏதாவது விற்பனை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ தாயார் மற்றும் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள், நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள், சொத்துக்கள், நிலபலங்கள் நல்ல லாபம் வரதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய எஃபோர்ட் போட்டு பெரிய லெவலில் வரணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் கடகலக்கணமாக இருக்கும்போது சுக்கிரனும் போதே அது இன்னும் ஒரு கொஞ்ச காலத்தில் பார்த்திங்கன்னா 11 வரும். பெரிய லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நிலபுலங்கள், சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் இதுவரை ஸ்டக்கான அமௌண்ட்லாம் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகுங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனசார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது
கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா குரு கேது. ஸோ குரு கேதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜாதகங்கள் தொடர்புகள் இருக்கும். ஸோ குரு கேது நட்சத்திரத்தில் இருக்குது, குருவும் கேது ஒன்றா இருக்குது, குரு கேது பார்வையில் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களும் ஒரு அந்த மாதிரி தொடர்பு இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருக்காது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்றதுல வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லை, கடன்கள் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடன்கள் இருக்கும். உடல் உபாதைகளை கொடுக்குற ஒரு சில விஷயம் இந்த இதில் ஏதாவது ஒன்று இருக்கும், எல்லாமே இருக்காது, ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னை பொறுத்தவரை அந்த மாதிரி ஒரு குரு கேது காம்பினேஷன் இருக்கவங்க கண்டிப்பாக பௌர்ணமி நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து ஒரு சித்தர் சமாதிகளுக்கு போய் வழிபாடு பண்ணுறதே வழக்கமாக வச்சுக்கணும். லைஃப் டைம் ஃபுல்லாக வந்து நீங்கள் ஒரு சித்தர் சமாதிகளுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுடைய லைஃப் ஜேர்னி வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா வந்து இது வந்து நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கோம். இப்போ குரு கேது வந்து அந்த மாதிரி காம்பினேஷனில் இருக்கும். ஏதாவது ஒரு குறையை கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும். லைஃப்பில் வந்து ஒரு நிம்மதியாக இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நம்ம டென்ஷனை கண்டிப்பாக உருவாக்கும். அப்படிப்பட்டவர்கள் கண்டிப்பாக வந்து அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு ஒரு சித்தர் சமாதிகள், நிறைய சித்தர் சமாதிகள் இருக்குது, அங்கே போயிட்டு நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு அரை மணி நேரம் அங்கே உட்கார்ந்தாலே போதும். அந்த வைப்ரேஷனில் இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் மனக்குறைகள் போய் பிரார்த்தனை பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் நடக்கணும், நல்லது நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் திங்கிங்காக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களது வாழ்க்கை மாறும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.